சரவணகுமார்ங்கிற ஒரு சகோதரர் திருச்சியிலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அறிவுபூர்வமான மார்க்கம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் தான் பேய் பிசாசு நம்பிக்கை இருக்கிறது. பேய் பிசாசுகளை ஓட்டுவதற்காகவே ஏர்வாடியில் ஒரு தர்காவை கட்டி வைத்திருக்கிறீர்கள். அதுபோல தாயத்து, மாந்திரிகம், பில்லி சூனியம் இவையெல்லாம் முஸ்லிம்களால் தான் அதிகமாக செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் மார்க்கத்தை எப்படி ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம், மூட நம்பிக்கை இல்லாத மார்க்கம் என்று நம்புவது அப்படின்னு கேட்குறார். அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் மூட நம்பிக்கை, மக்களை ஏமாத்துறது, அறிவியலுக்கு எதிரான விஷயங்களுக்கெல்லாம் இடம் இல்லை என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையை தான் அவர் கேட்டிருக்கிறார். முஸ்லீம்கள்கிட்ட இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கிறது. பேய் பிசாசை நம்புகிறாங்க. அந்த பேய் பிசாசை ஓட்டக்கூடியவர்கள், விரட்டக்கூடியவர்களும் அதிகமாக முஸ்லீம் மந்திரவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த இவர் சொன்னபடி ஏர்வாடியில் அதற்காகவே ஒரு தர்காவை கூட பைத்தியம் பிடித்தவர்களுக்கு கட்டி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. அதுபோல் பில்லி சூனியம், மாயம், மந்திரம், தாயத்து, தட்டு, தகடு என்று சொல்லி இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் முஸ்லீம் மத குருமார்கள் தான் அதிகம் செய்கிறார்கள். அப்படிங்கிறது வைத்து இதை எப்படி நீங்கள் இஸ்லாம் சரியான மார்க்கம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறார். இந்த கேள்விக்கான விடை முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, நபிகள் நாயகம் அவர்கள் என்ன எங்களுக்கு போதித்திருக்கிறார்களோ அந்த ரெண்டு மட்டும்தான் இஸ்லாம். முஸ்லீம்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் கிடையாது. முஸ்லீம் மதகுருமார்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் கிடையாது. எந்த காரியங்களுக்கு குர்ஆனில் ஆதாரமும் அனுமதியும் இருக்கிறதோ, முகமது நபி அவர்களுடைய போதனைகளிலே ஆதாரமும் அனுமதியும் இருக்கிறதோ, அந்த காரியங்களுக்கு தான் இஸ்லாம் என்கிற முத்திரை குத்த முடியும். நீங்கள் சொல்வது போன்ற காரியங்களை முஸ்லீம்கள் செய்கிறார்கள். முஸ்லீம்களில் யார் செய்கிறார்கள்னா, ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய மத குருமார்கள் தான் இந்த விசித்து வேலைகள்லாம் செய்கிறார்கள். முஸ்லீம்களில் உள்ள சில பேர் செய்கிறார்கள் என்ற உங்களுடைய குற்றச்சாட்டு மட்டும் உண்மை. ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் ஆதரிக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்களை வட்டி வாங்குபவர்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இஸ்லாம் வட்டியை தடுக்கிறது. எத்தனையோ முஸ்லீம்கள் மதுபானம் அருந்தக்கூடியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இஸ்லாம் மதுபானத்தை தடுக்கிறது. அப்போ இந்த முஸ்லீம்களுடைய வரதட்சணை வாங்கக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கிறீர்கள். இஸ்லாம் வரதட்சணை தடுக்கிறது. அப்போ முஸ்லீம்களுடைய செயல் இஸ்லாம் சரியான முறையில் அவர்களுக்கு போதிக்கப்படாத காரணத்தினால், அவர்களே இஸ்லாத்தை சரியாக படிக்காத காரணத்தினால், அவங்க இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு ஏதோ நல்லது கெட்டதுக்கு நம்மளை செத்து போனால் அடக்கம் செய்வதற்கு ஒரு சமுதாயம் வேணும், கல்யாணம் காட்சி நடத்துவதற்கு ஒரு சமூக அமைப்பு வேணும் என்ற அளவில் மாத்திரம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தை எடை போடக்கூடாது. இஸ்லாத்தினுடைய கருத்து இதுதான் என்று சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் சொன்னபடி பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய நிலை என்ன என்று கேட்டால், பேய் பிசாசை ஒருத்தன் நம்பினான்னு சொன்னால் அவன் இஸ்லாத்தில் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுங்கிறோம்னு கேட்டால், பேய் பிசாசு என்றால் என்ன அதனுடைய கான்செப்ட் என்ன என்று சொன்னால், ஒரு இறந்து போன ஒரு மனிதன், அவனுடைய ஆவி உலகத்தில் திரும்பி யார் மீதாவது மேலாடுகிறது. ஒரு ஆண் மேலே ஒரு பெண் மேலே என்ன செய்கிறேன், அது புகுந்து கொள்கிறது. புகுந்து கொண்ட பிறகு இவனுக்கு கூடுதலான சக்தி வந்துகிறது. அந்த ஆவிக்கு பவர் கூடி போயிடுது. கூடின பவரோடு சேர்றதுனால இவனுக்கு சக்தி அதிகமாகி விடுகிறது. வந்தவனே செய்கிறான், ரொம்ப ஆட்டம் போடுறான், பல காரியங்கள்லாம் செய்கிறான். இந்த பேய் பிடித்தவர்கள்னு சொல்கிறோம். அப்போ இது இறந்தவருடைய ஆவி உசுரோடு உள்ளவர்கள் மீது மேலாடுவதற்கு பெயர் தான்
அதாவது பேயின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் இறந்து போனவர்களுடைய ஆவியை குறித்து இஸ்லாமிய குர்ஆன் என்ன சொல்கிறது, முகமது நபி என்ன சொன்னார்கள் என்று பார்த்தால், இறந்தவர்களுடைய ஆவி வர முடியாது. இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டால், ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஆவியை, உயிரை இறைவன் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறான் என்று திருக்குர்ஆனில் 39வது அத்தியாயம் 42வது வசனத்தில் இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், யாரெல்லாம் இறந்து போயிடுறாங்களோ அந்த உயிர்களை அலைந்து திரிகிற விதமாக இறைவன் விட்டு விடுவதில்லை. எடுக்கிறான் என்று சொன்னாலே அவன் தன் கட்டுப்பாட்டிலே கைவசத்திலே வைத்து கொள்வதற்குத்தான் உயிர்களை கைப்பற்றி கொள்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உயிர் தப்பிச்சு வந்தால் இறைவனை பலவீனமாக்குற மாதிரி ஆகுது. இது இறைவனுடைய கட்டுப்பாட்டை மீற முடியுமா? மனிதர்கள் கட்டுகிற ஜெயில்களில் வேணால் சில பேர் தப்பிச்சு வந்துவிட முடியும். இறைவனுடைய கண்ட்ரோலுக்கு போன பிறகு அங்கே உள்ளவங்க தப்பிச்சு அந்த உயிர் இங்கே உயிரை கைப்பற்றிட்டு போன பிறகு இறைவனுடைய கட்டுக்காவலை மீறி இங்கே வந்துவிடும்னு சொன்னால் அது இறைவனை மறுக்கிறதாக ஆகிவிடும். அப்போ இந்த குர்ஆன் வசனத்தையும் மறுக்கிறதாக ஆகிவிடும் என்ற காரணத்தினால அது பேயாக வர முடியாது. இறந்து போன ஆவி வருவதையே நம்பினால் குர்ஆனை அவன் மறுக்கிறான் ஆகிவிடுகிறது. அதே மாதிரி 23வது அத்தியாயத்தில் குர்ஆன் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கும் பொழுது, இறைவா என்னைய திரும்பவும் உலகத்துக்கு அனுப்பு, நான் போய் இனிமேல் நல்லவனாக வாழ்ந்துட்டு வர்றேன் என்று சொல்வான். உயிரை கைப்பற்றும் பொழுது அந்த வார்த்தையை அவன் சொல்வானாம். அப்போ இறைவன் என்ன அவனுக்கு ஆன்சர் பண்ணுவான்னு கேட்டால், இது நடக்காது, நீ திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் உனக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத வலிமையான ஒரு திரை போடப்பட்டு விட்டது, ஒரு சுவர் எழுப்பப்பட்டு விட்டது, ஆவிகள் அங்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அவன் போயிட்டு வர்றேன்னு கேட்குறான். அந்த வேலை நடக்காது, திரும்பிலாம் வர முடியாது என்று அவர்கள் எது வரைக்கும் உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு திரும்பி மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள்னு முஸ்லீம்கள் நாங்கள் நம்புகிறோமே, அது வரைக்கும் இந்த மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட எந்த மனிதனுடைய உயிரும் இந்த உலகத்துக்குள்ளே திரும்பி ரிட்டர்ன் வராது அப்படின்ட்டு குர்ஆனில், இதெல்லாம் குர்ஆனில் உள்ள விஷயந்தான். 23வது அத்தியாயத்தை எடுத்து 99-100 வசனங்களை படித்தீங்கன்னு சொன்னால் இது விளங்குகிறது. அதே மாதிரி ஒருத்தன் படுக்கைக்கு தூங்க போகும் பொழுது அவன் போத வேண்டிய பிரார்த்தனையை முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இறைவா, என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் எனக்கு நீ நல்ல முறையில் என்ன செய்ய அதுக்கு அருள் செய்து விடுவாயாக. நீ அந்த உயிரை கைப்பற்றிட்டேன்னு சொன்னால் உன்னுடைய பாதுகாப்பை அதுக்கு வழங்குவாயாக என்று சொல்லி அப்படி ஒரு பிரார்த்தனையை செய்யுமாறு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்போ உயிர் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது என்பது தான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. அதுபோக இறந்தவர்களுடைய உயிர்களுக்கு விசாரணை நடத்தப்படும். அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கப்படும். சரியான ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் தூங்கு என்று சொல்லப்பட்டுரும். தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் போய் பார்த்துட்டு வர்றேன், அவனை பார்க்குறேன், இவனை பார்க்குறேன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை என்று முகமது நபி அவருடைய போதனையில் காண கிடைக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இறந்தவர்களுடைய ஆவி இந்த உலகத்துக்கு திரும்ப வரும் என்ற ஒரு அடிப்படையே இஸ்லாத்தில் இல்லை. அது இல்லைன்னு சொன்னால் பேய் இப்படி வரும். அப்போ இந்த பேய் இறந்தவருடைய ஆவி இந்த உலகத்துக்கு வருவது கூடாதுன்னு சொல்லி வாசலை அடைத்து வைத்திருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தில் பேய் இருக்குது என்று நம்புறது இஸ்லாத்துக்கு எதிரானது. இது அப்போ முஸ்லீம்கள் தான் அந்த மாதிரி பேயை நம்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்க குர்ஆனை படிச்சுட்டு குர்ஆன் படி அவங்க நம்புறதில்லை. முகமது நபியுடைய போதனைகளை படிச்சுட்டு படிக்காதனால நம்புகிறாங்க. அவங்க குர்ஆனை வாசிப்பது கிடையாது, அர்த்தம் தெரிஞ்சு தமிழில் தாய்மொழியில் வாசிப்பது கிடையாது. முகமது நபியுடைய போதனைகள்லாம் தமிழ் மொழியில் வந்துவிட்டாலும் அவற்றையெல்லாம் இவர்கள் வாசிப்பது கிடையாது. ஏதோ எங்கள் அப்பன் பாட்டன் முஸ்லீமாக இருந்தார்கள், நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பிற சமுதாய மக்கள் பேய்களை நம்புகிற மாதிரி அவர்களும் நம்புகிறார்கள். அதனால் முஸ்லீம்கள் பேயை நம்பக்கூடாது. பேய் ஒன்று இருப்பதாக முஸ்லீம்கள் நம்பினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்க. ஏன்னாட்டா குர்ஆனுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க, முகமது நபிக்கு எதிராக பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கட்டுக்காவலை பலவீனமானதாக கருதிவிட்டு
அவங்க இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. அதனால் பேய் பிசாசுங்கிற டாப்பிக்கே கிடையாது என்பதை இந்த கேள்வி கேட்ட சகோதரரும் மற்றவர்களும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்தின் அடிப்படையிலான ஒரு விடை. அதுபோக நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பார்த்தாலும் பேய் இருக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம சிந்தித்து பார்த்தாலேயே அது நம்மளால் செய்து கொள்கிற கற்பனையாகவோ அல்லது ஒரு நடிப்பாகவோ அல்லது ஒரு மனநோயாகவோ தான் இருக்கும். பேய் என்று ஒன்று இருக்காது. ஏன்னா நம்மளாக தான் ஒரு கற்பனை செஞ்சோம்னா அது மாதிரிலாம் தெரியும். நம்ம ஒரு விஷயம் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து பயந்து விட்டால் அப்போ மூளையில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு போயிடும். எதெல்லாம் இருப்பதாக நினைக்கிறோமோ அது மாதிரியே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நடந்து போகிற மாதிரி வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி ஃபீலிங் பண்ணோம்னா முதல் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லைங்கிற விஷயத்தை இருக்குன்னு நம்புகிறான்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய கண் என்ன செய்யும், அந்த வடிவங்களை தீட்டி விடும். அதை நீங்கள் விளங்கினால் விளங்கி கொள்ளலாம். அப்போ நீங்கள் இந்த பேய் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் என் பேய் வர்றதில்ல. நல்லா பிரைட்டாக லைட்டை போட்டுட்ருங்க பார்ப்போம், பேய் வர்றதே இல்லை. வெளிச்சத்தில் பேயை பார்த்தேன்னு எவனா சொல்லியிருக்கிறானா? எவனுடைய கண்ணுக்கும் பேய் வரவே வராது வெளிச்சத்தில். ஏன் வராது? அதுக்கு என்ன பயமா? பேய் நம்பிக்கை உள்ளவங்களுடைய கருத்து பிரகாரம் பேய்க்கு வந்து வலிமை ஜாஸ்தி. ஒரு அடியில் ஆளை சாவடிச்ச பொறுங்குறீங்க. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவன் அடித்தா கூட நம்ம செத்து போயிடுவோங்கிற அளவுக்கு அப்படியாக்கும் பேய்க்கு வந்து சக்தி கூட என்று நீங்கள் நம்புகிறீங்க. பேய் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க. அவ்வளோ வலிமையான ஒரு பேய் வந்து ஒரே ஒரு மனுஷன் தன்னந்தனியாக ஒரு அறையில் வெளிச்சத்தோடு அவன் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் பேய் வருவதில்லை. ஏன் வர்றதில்லை? அப்போ வர வேண்டியதானே, இருந்தால் வரலாம்ல. ஏன் வர்றதில்லைன்னு கேட்டால் வெளிச்சத்தில் வந்து கண் வந்து கரெக்டாக பார்க்கும், உள்ளதை உள்ளபடி பார்க்கும். இருட்டில் வந்து உள்ளபடியும் பார்க்கும், இல்லாதபடியும் பார்க்கும். ஏன்னா வெளிச்சம் வந்து கரெக்டாக ஒரு பொருள் என்னங்கிறத துல்லியமாக காட்டிவிடும். அதனால் வந்து பேனாவே பேனா என்று தான் ஒருத்தனால் சொல்ல முடியும். ஒரு கருப்பு துணி இருந்தால் அது கருப்பு துணி என்று தான் சொல்ல முடியும். இருட்டாக இருக்கும் பொழுது தான் அந்த கருப்பு துணி வந்து ஒரு பெண்ணுடைய கூந்தல் மாதிரி அவனுக்கு தெரியும். பொம்பளை போது நினைக்குவான். அதை வச்சு டெவலப் பண்ணிக்கிறோம். அப்படி அதை வைத்துக்கொண்டு அப்படி இதாக இருக்குமோ அதாக இருக்கும்னு கற்பனையாக உருவங்களை அவன் கொடுத்துக்கொள்கிறான். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது வெளிச்சமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து பேய் வர்றதே கிடையாது. அப்போ என்ன விளங்குது? அப்போ நம்ம இருட்டில் தான் வருதுன்னு சொன்னால் கோளாறு நம்ம இடத்துல இருக்கிறது, அதை நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் சுடுகாட்டுக்கே போங்க, ஒரு 10-15 பேர் போய் என்ன செய்யுங்க, இருங்க, பேய் வர்றதில்லை. ஏன் 10-15 பேர் வந்து அது 100 பேர் சேர்ந்துக்கிட்டு வர வேண்டியானே? பேய்க்கு என்ன பஞ்சம்? சுடுகாட்டில் நிறைய பேய் இருக்கும்ல. அவைகள் வந்து மனிதனை அட்டாக் பண்ணுவதற்காக அதிக எண்ணிக்கையில் வந்து அதே எண்ணிக்கையில் வந்தால் கூட அடித்து தள்ளிடும். உங்கள் கருத்துப்படி அதிக எண்ணிக்கையில் வந்து இந்த 10 பேரையும் சேர்த்து பிடிக்க வேண்டியதானே? அப்படி பிடிக்க காணாம். அப்போ கூட்டமாக இருந்தால் வரமாட்டேங்குது. கூட்டமாக இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க. இவன் அப்படி இல்லைடா நல்லா பாடுறா அப்படிமா. ஒருத்தன் இப்படி சொல்லுவான், ஒருத்தன் அப்படி சொல்லுவான். கடைசியில் அதை பற்றி ஒரு விவாதிப்பார்கள். விவாதித்த பிறகு அது இன்னதுதான் என்கிற வாடை கிட்ட போய் பார்ப்போன்னு தைரியமாக போய் தொட்டு பார்ப்பான். இவன் கற்பனை செஞ்ச மாதிரி அது இருக்காது. அதனால தான் வந்து கூட்டமாக இருக்கும்போது என்ன செய்வதில்லை, வருவது இல்லை. அது மாதிரி எங்கெல்லாம் பேய் நம்பிக்கையை வந்து ஊட்டி வளர்க்கப்படுகிறதோ அந்த நாடுகளில் தவிர இது பற்றி சொல்லிக் கொடுக்கப்படாத நாடுகளில் பேய் இல்லை. அமெரிக்காவில் எதுக்கு பேய் இல்லை? ரஷ்யாவில் எதுக்கு பேய் இல்லை? அப்போ சீனாவில் எதுக்கு பேய் இல்லை? பல ஜெர்மனியில் எதுக்கு பேய் இல்லை? பல நாடுகளில் வந்து அவங்களுடைய கல்வி முறையில் வந்து இதெல்லாம் இல்லைங்கிறது அழகாக தெளிவாக புரிய வைத்து அறிவியல் பூர்வமாக அவங்க வந்து கல்வி கொடுக்குற காரணத்தினால அந்த சமுதாயங்களுக்கு வந்து என்ன செய்கிறதில்ல, பேய்ங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தான் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் அந்த மக்கள் பேயை பார்த்ததாகவோ பேய் அடித்ததாகவோ அங்கெல்லாம் பேய் ஓட்டுறவங்க ஒருத்தருமே இல்லையே. மேற்கத்திய நாடுகளில் அறிவுபூர்வமாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் எல்லாம் பேயும் கிடையாது, மந்திரவாதிகளும் கிடையாது, பேய் ஓட்டுறவனும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் என்ன, அதுலேருந்து என்ன விளங்குறோம்? பேய் படம் வேண்டாம் சினிமாக்கள் எடுப்பாங்க. எதுக்குன்னா அது வந்து கற்பனையாக எடுக்கிறது தானே, அது எடுப்பாங்களே தவிர இப்படியே பேய் பிடித்தவர்கள் அலையக்கூடிய காட்சிகளை எல்லாம் தலையை விரித்து போட்டு ஆடுவாங்கள்ல பெண்கள்லாம், அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்கிறது. எங்கே? நம்முடைய இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி முந்தைய பழைய இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை எல்லாம் சேர்ந்து ஒரு இந்தியாவாக இருந்துச்சுல, பங்களாதேஷ், இந்த பகுதிகள் தான் பேய்ங்கிற ஒரு கான்செப்டை இருக்கிறது.
அப்போ ஏன் இருக்குதுன்னு கேட்டால் அப்படியே சொல்லி 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 தாத்தா சொல்லி மகன் சொல்லி மகனுக்கு பேரன் சொல்லி கொள்ளு பேரன் சொல்லி அப்படியே மனசில் ஊட்டப்பட்டு சாப்பிடாட்டி கூட பூச்சாண்டியை கூப்பிட்டுருவேன் என்று வந்து பெற்றோர்கள் கூட அப்படி இல்லாத ஒன்று இருப்பதாக குழந்தைகளுக்கு பயங்காட்டுறது. தனியாக போயிடுறத பேய் வந்துடும், கொள்ளுவாய் பிசாசு வந்துடும், அந்த பிசாசு வந்துடும், முனி வந்துடும், மோகினி வந்துடும் என்று வெரைட்டியாக பெயர்களை வைத்து சின்ன பிள்ளையிலிருந்தே நமக்கு ஒரு அச்சத்தை இணைஞ்சாங்க ஊட்டினார்கள். நண்பகல் நேரத்தில் கூட வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரியாக சொல்லிவிட்டு ஒரு பயத்தை உண்டாக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு போச்சா அப்போ கண்டிப்பாக அது இருக்கவே செய்கிறது அப்படின்னு நம்பிடுறான். அப்போ ஏன் இதை நம்புகிறான்னு கேட்டால் சொல்லி கொடுத்தனால நம்புகிறானே தவிர இருக்கிறத பார்த்துட்டு அவன் நம்பலை. அந்த படிப்பறிவு உள்ள நாடுகளில் எல்லாம் இப்படி சொல்லி கொடுக்கப்படாததுனால அங்கே அவன் பகல்லையும் பேய் பார்க்க மாட்டான், ராத்திரிலையும் பார்க்க மாட்டான், தனியாகவும் பார்க்க மாட்டான், கூட்டாகவும் பார்க்க மாட்டான், எந்த ஒரு கட்டத்துலையும் பேய் பார்க்க மாட்டான், பேய் பிடிக்காது, பேயை விரட்டுற கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறத பார்க்கறதுனால அப்போ இந்த பேய்ங்கிறது நம்ம தான் என்ன செய்கிறோம், உருவாக்குறோம் என்று விளங்குகிறது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் கூட பெரிய பெரிய நகரங்களில் வந்து பேய் கிடையாது, ஜாஸ்தி இல்லை. அந்த பெரிய நகரங்களில் எங்கே ரொம்ப ஒதுக்கமாக ஓரஞ்சாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டாம் இருக்குமே தவிர மிடில் இருக்கக்கூடிய நடுத்தர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பேய் வந்து வருவது இல்லை. அவங்க கொஞ்சம் படித்தவங்களாக கொஞ்சம் இருப்பாங்க. அது கிராமங்களில் மாத்திரம்தான் இது இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பேய்ங்கிறது வந்து அது வந்து ஒரு கற்பனை செய்கிற ஒரு விஷயந்தான். அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை விளங்கிக்கிறணும். இதில் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்போ பேய் பிடிச்சவுடனே எக்ஸ்ட்ரா பவர் எப்படி வருது, அதுக்கு முந்தி இருந்த சக்தியை விட கூடுதல் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது. மருத்துவத்தில் குணமாகாத இந்த பேய் வந்து ஒரு சாமியார்கிட்ட, ஒரு அஜர்த்திட்ட, ஒரு மௌலவிகிட்ட போய் மாந்திரிகம் பண்ண உடனே பேய் ஓடி போயிடுது. இப்படியான சில சந்தேகங்கள் தான் அது அவங்க இதுக்கு அடிப்படையாக இருக்குது. அதுக்கு விளக்கம் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பேய் தான் என்னன்னு கேட்டால், உண்மையில் பேய் என்னன்னு கேட்டால் மனதில் ஏற்படுகிற ஒரு அச்சத்தின் காரணமாக, அதில் ஊட்டப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பழகின காரணத்தினால ஒரு இருட்டில் ஒரு பேப்பர் ஆடினாலோ ஒரு வெள்ளையாக ஒன்று தெரிந்தாலோ இதெல்லாம் வச்சு என்ன செய்வான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்கத்தான் செய்கிறது என்று ஏற்கனவே அவன் வந்து நம்ப வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வந்து ஒரு கையில் ஒரு டார்ச் வச்சுருந்தான்னு வஞ்சிங்க, டார்ச் லைட்டு, அவன் அதை வெள்ளையாக தெரிகிற இடத்த அடித்து பார்த்துட்டான்னு சொன்னால் ஒரு துணி காய்ந்து கொண்டிருக்கும் கொடியில் அதைத்தான் என்ன செய்கிறான், ஏதோ வெள்ளை சேலை உடுத்திட்டு பொம்பளை போகிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணான். அந்த மாதிரி வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய எதுவும் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு பொம்பளை மாதிரி நினச்சிடுவோம். நினச்ச பிறகு மனசு அப்படி டெவலப் பண்ணிக்கிறோம். அது வருது, இந்த கிட்ட நம்மக்கிட்ட வந்துருச்சு, இந்த நம்மளை தாக்க போகுது, நம்மளை ஓங்கி அறையுது, நம்மளை கட்டுப்பிடிக்க போகுது, நம்மளை கீழே தள்ள போகுது, தள்ளிருச்சு, இப்படியே வந்து என்னமோ நடந்துச்சுன்னு நம்ம ஃபீலிங் பண்ணுறான்ல. அந்த ஃபீலிங் வரும்போது அது ஒரு மனக்குழப்பம். அந்த மனக்குழப்பத்தின் பாதிப்பின் காரணத்தினால தான் அவனுக்கு என்ன செய்கிறது, பேய் இருப்பதாக அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து அதனால் ஒரு மூளை குழம்பி விடுது. சின்ன அளவில் என்ன செய்கிறது, சேஞ்ச் ஆகிடுது. சிலவருக்கு அதிகமாகவும் சேஞ்ச் ஆகி போயிடும். இது வந்து ஒரு மனசில் ஏற்படக்கூடிய ஒரு பேதளிப்பு தான். பேதளிப்புங்கிற சின்ன அளவுலையும் இருக்கும், அரிதாக இருக்கும். 10 நாளைக்கு ஒரு அப்படி பண்ணுவான், டெய்லி பண்ணுவான், உச்சகட்டமாக வெறியாட்டம் போடுவான். இப்படி பல வெரைட்டி இருக்குது. அவனுடைய மூளையில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ரியாக்ஷன் தான் பேய். அது ஒரு விஷயம். அது போக வந்து சிலர் என்ன செய்ய முடியும், சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த பேய் இருக்கிறதை வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு நோக்கத்துக்காக வந்து அவங்க நடிப்பாங்க. உதாரணம், சமூக விரோதிகள் இருக்கிறாங்க, ஒரு காட்டில் சாராயம் காய்ச்சுறாங்கன்னு சொன்னால் போலீஸெல்லாம் வரக்கூடாதுன்னா அங்கே பேய் நடமாடுது இந்த ஒரு கதையை கட்டிவிட்டால் எவனாச்சும் வருவானா, போலீஸ் கூட போக மாட்டான். அந்த இடைஞ்சல் இல்லாமல் அந்த வேலைகளை செய்வதற்கு திருட்டுத்தனமான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பகுதியில் பேய் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செட்டப் பண்ணுவார்கள். அது ஆடுற மாதிரி, சத்தம் கேட்குற மாதிரி, மணி அடிக்கிற காட்டில் உட்காந்துக்கிட்டு 2-3 மணியை சடசடன்னு அடிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு எவனா காட்டுக்குள்ள நுழைஞ்சவன் என்ன இருந்தான்னா பார்த்தா பயந்துடும். ஆஹா, மணி ஓசை கேட்குது, இது மோகினி பேய் வந்து சலங்கை கட்டிக்கிட்டு ஓடுது அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்கு இந்த ஒரு காரியம் போதும். இப்படி செஞ்சுட்டா அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் எந்த விதமான சமூக விரோத செயல் வேண்டாலும் செய்யலாம். அதுக்காக வேண்டி அந்த செயற்கையாக நெசமாக மெண்டலாக போனவங்களும் இருக்கிறாங்க.
அது இல்லாமல் இப்படி இது போன்ற காரணத்துக்காக வேண்டி உண்டாக்குவாங்க. அல்லது நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அந்த எதிரிக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கணும் என்று சொன்னால் நள்ளிரவில் வந்து ஒரு பெரிய கல்லை ஊட்டி ஓட்டு மேலே எரிஞ்சிட வேண்டியது, ஜன்னலில் எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே பூந்துக்கிற வேண்டியது. அவன் எட்டி பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான் செய்கிறான், அவனுக்கு தெரியாது. அவன் கதை உடைச்சிட்டு போனால் மறுபடியும் ஒரு கல்லை ஊட்டி எரிகிறது. அவன் திறந்து பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பேய் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது, கல்லை ஊட்டி திடீர்னு கல் உழுகிறது, திடீர்னு அது உழுவுது இது உழுவுது என்றெல்லாம் எதிரியை வந்து என்ன செய்வான், பயங்காட்டுறதுக்காக வேண்டி நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் என்ன செய்வான், இது மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு காரியம் நிகழ்வது போல் உங்களுக்கு வந்து அவன் ஏற்படுத்தி காட்டுவான். அது ஒரு அதனாலேயும் வரும். அதே மாதிரி வந்து ஒரு சொத்து இருக்குது, அது வந்து நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்க நினச்சிங்கன்னு சொன்னால் அதில் பேய் நடமாடுதுன்னு கட்டி விட்டால் போதும், யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்காத சொத்தை நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி விடலாம். அந்த மாதிரி இருப்பதற்கு பேய் இருக்குதுன்னு நம்புறதுக்கு அந்த மாதிரி சில காரியங்களை என்ன செய்யணும், வாசலில் குங்குமப்பூ அது குங்குமம் அதெல்லாம் தடை விட்டு ஓடி போயிடணும். வாசலில் இருக்குது எலுமிச்சை மரத்தை அறுத்து போட்டு போயிட வேண்டியதான். இப்படி சில காரியங்களை செஞ்சுட்டு அந்த சில மந்திரம் செஞ்ச மாதிரி சில செட்டிங் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த வீட்டில் பேய் இருக்குது, அதை நம்ம வாங்கக்கூடாது, பாதிப்பு வரும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு வரும். அதே மாதிரி வந்து இந்த மாமியார் கொடுமையெல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது மருமகள் என்ன செய்வாங்கன்னுட்டா இவ அடித்து துன்புறப்படுத்துகிறா, அதில் தப்பிக்கிறதா இருந்தால் ஒரு மாதிரி அந்த பேய் வேஷம் போட்டால் கிட்டே யாரும் நெருங்க மாட்டாங்க. தலையை விரித்து போட்டு ஒரு மாதிரி ஆட்டினாங்கன்னு வைங்க, அப்போ மாமியார் நெருங்குவாளா? அந்த கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அந்த இது நம்மளை பாதுகாக்கும். அது அந்த மாதிரி நெசமாக பைத்தியமாகி போன பெண்களும் இருப்பார்கள். ஆனால் பெண்கள்கிட்ட இது அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இயற்கையாக பலவீனமாக இருக்கிறவங்க வந்து பலம் வாய்ந்தவர்களால் தாக்கப்படுற நிலை வரும் பொழுது இது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களா, யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட்டியா குடிச்சியா போனியா வந்தியான்னு எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளை கவன ஈர்ப்பை உண்டாக்குவதற்காக வேண்டியும் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு ஆட்டம் போட்டுட்டு கோழியை கொண்டு வா பிரியாணி கொண்டு வாண்டா வந்துருப்ப. சாதாரணமாக கேட்டால் காப்பி கூட வராது. இந்த மாதிரி பேய் வேஷம் போட்டது கேட்டால் என்ன வேண்டாலும் கொண்டாந்து வை, அடுத்து என்ன தாத்தா வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறவன இதுக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்வாங்க, நடிக்குவாங்க. அது கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருப்பான், விரட்டிகிட்டே திரிவாங்க. திடீர்னு எனக்கு பேய் பிடிச்சின்னு சொல்லிட்டா கேட்க வரமாட்டான், கடன்காரன் கேட்டு வருவானா. அப்போ இந்த கடன்லேருந்து தப்பிப்பதற்காக வேண்டி நமக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த மாதிரியான இது மாதிரியான காரணங்களால் வந்து செயற்கையாக உருவான அந்த பேய்களும் இருக்குது, நடிக்கிற பேய்களும் இருக்கிறது. நிஜமாகவே ஒரு மன குழப்பத்திற்கு ஆளான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு மனநோய்க்கு ஆளாயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், மருத்துவம் செய்யணும், அதுதான் ஒரு சரியான ஒரு முறை. அதை விட்டுட்டு இல்லாத ஒன்றுக்கு மந்திரம் பண்ணுறேன் மாயம் பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு மௌட்டிகம் தான். அது இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் சில பேர் செய்கிறார்கள். மந்திரவாதி மந்திரிச்சவனை ஓடுதுன்னு கேட்டால் நடிக்கிறவனாக இருந்தால் ஓடி தான் ஆகணும். இல்லாட்டி உங்களை பேய் இருக்குன்னு சர்டிஃபிகேட் அவன் தான் கொடுக்க போகிறான், மந்திரவாதி தான் கொடுக்க போகிறான். அவன் வந்து இதை ரோம் ரீம் ராம் அல்ஹம்துலில்லாஹின்னு நினைத்தா சொன்னால் அந்த பேய் என்ன செய்யணும், போயிடுறேன்னு சொல்லணும். அப்போ தான் என்ன செய்வான், பிடிச்சிருக்கிறது பேய் தான் சொல்லிடுவான். அப்போ நீங்கள் அந்த நடிக்கிற மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மந்திரவாதி சொன்னோன்னே ஓடி போகிறேன்ருவாங்க. ஓடி போகிறேன்னு சொன்னதை பார்த்தோன்னே என்ன செய்யுது, பேய் இருக்குதுங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டுரும். அதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் பேசி வைத்து கொள்வதில்லை, ரெண்டு பேருமே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவங்களும் ஒரே மாதிரியாக ஒரே ட்ராக்கில் பயணிக்கிறார்கள். அதனால தான் அந்த மாதிரி மந்திரம் பார்த்தோன்னு ஓடி போயிடுது. அதே நேரத்தில் மந்திரம் ஓதுனாலும் ஓடாமல் இருக்கிறதுலாம் என்னது, நடிக்காத மனநோயாளிகள். அவங்க நடிக்கலை, அவங்க வந்து யதார்த்தமாக பைத்தியம் ஆகியிருக்கிறார்கள். அரை பைத்தியம், முழு பைத்தியம், பைத்தியம்னு பல வகை இருக்கிறது. அந்த வகையில் இருக்கிறதுனால இந்த மாய மந்திரம் தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே ஒரு யூஸுக்கு வராது. அந்த மாதிரினால தான் அவங்கள வந்து குணப்படுத்த முடிகிறது இல்லை. அது மாதிரி வந்து அறியாத பாஷைலாம் இங்கிலீஷெல்லாம் பேசுகிறானே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பேய் பிடிச்சவனே ஒரு குடம் தண்ணியை கூட தூக்க முடியாது தூக்கிடுறான், மேலேருந்து குதிக்கிறான். அந்த மாதிரிலாம் செய்கிறது எப்படி என்று கேட்டிங்கன்னா, அந்த மனிதன்கிட்ட வந்துங்க அபரிமிதமான நம்ம எந்த அளவுக்கு நம்ம சக்தியை வெளிப்படுத்துகிறோமோ அதை விட கூடுதலான சக்தி நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய விளைவை விளங்கி நம்ம அதை செய்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அதை நம்ம அறிவு வேலை செய்கிறதுனால 3வது மாடில் நம்ம குதிக்க மாட்டோம். ஏன் குதிக்க மாட்டோம், குதிச்சா எலும்பு கூட மிஞ்சாதுன்னு நம்ம அறிவு சொல்லுது. அந்த அறிவுக்கு திரை போட்டோம்னு சொன்னால் பைத்தியண்டா தானே மெண்டல் ஆகிட்டான்னு சொன்னால் அந்த அறிவு வேலை செய்யலன்னொடனே அவன் டக்குன்னு குதிச்சிருவான். விளங்குதா? ஒரு அண்டாவை நம்ம தூக்குறதுக்கு யோசிப்போம், ஏன்
இவ்வளோ தூக்குறது கை வலிக்கும் கால் வலிக்கும் அப்படின்னு நினைப்போம். எதனால் நினைக்கிறோம்? அறிவு கரெக்டாக இருக்கிறனால நினைக்கிறோம். அறிவுக்கு திரை போட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு உண்மை தெரியாது, தூக்கிடுவான். நமக்கும் தூக்க முடியும். தூக்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அறிவு வந்து குறுக்கண்டி கேட்டால் இது தூக்காடா, அது வெயிட் என்னடா, அது உன் வெயிட் என்னடா, இது தூக்குனா 3 நாளைக்கு இது அவனுக்கு கை வலிக்கும்டான்னு சொல்லி அறிவு நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன செய்வோம், அதை தூக்குறதுக்கு யோசிப்போம். சாதாரண பொருளாக இருந்தால் தூக்குவோம். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தூக்கி நமக்கு ஒரு பின்விளைவு ஏற்படும் என்று சொன்னால் அதை வந்து நம்ம தொட மாட்டோம். இது வந்து நம்ம எதனால் அப்படி செய்ய மாட்டேங்கிறோம்? பிரெயின் வந்து கரெக்டாக வேலை செய்கிறதுனால. அந்த வேலை செய்கிறதுல கோளாறு வந்துருச்சுன்னு சொன்னால் இதனுடைய வெயிட் என்ன விளைவு ஏற்படும்னு சிந்திக்க மாட்டான். அவள் வலு கூடுதலான ஒரு வலுவாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஆளை அடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு அளவுக்கு மேலே வேகமாக அடித்தோம்னா நம்ம கை தான் வலிக்கும். அதை கணக்கு பண்ணுவோம். கிறுக்கனாக இருந்தால் என்ன செய்யும், அவன் கை வலிக்கிறவனுக்கு தெரியாது, அவனுக்கு இந்த கால்குலேட் பண்ண தெரியாது. அவன் அட்டிக்கிட்ட வலுவாக தான் இருக்கும். வலுவாக இருந்தால் நான் பற்றியில் ஆவியுடைய பலம் ஜாஸ்தி, ஆவியோட நான் எனக்கு அடிக்க முடியும், ஆனால் நான் அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்னு சொன்னால் அடித்தா என்ன செய்யும், அவனுக்கு வலிக்கிறதோடு எனக்கும் வலிச்சிடும், எனக்கும் வலிக்கக்கூடாது அவனுக்கு மட்டும் வலிக்கணும்னு ஒரு கால்குலேட் பண்ணி மூளை டக்குன்னு என்ன செய்யும், ஒரு கணக்கு பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு இந்த வேகத்தில் அடிக்கணும்னு நமக்கு தீர்ப்பளிச்சிருது. அதனால் நம்முடைய அடி வந்து மற்ற இந்த பைத்தியங்களுடைய அடியை விட கம்மியான ஒரு இதை தான் இருக்கும். பைத்தியக்காரனுக்கு அந்த கால்குலேட் பண்ணாது, ஓங்கி எவ்வளோ ஓங்க முடியுமோ அவ்வளோ அடிச்சிருவான். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதுதான் அதீத சக்திங்கிறது. இங்கிலீஷெல்லாம் பேசுகிறது இல்லை, எல்லாத்தையும் காதில் கேட்குறதெல்லாம் வந்து உள்ளத்தில் பதிவாகத்தான் செய்கிறது. அறிவு இருக்கும் பொழுது தேவையான எடுத்து பேசுவோம். இப்போ எத்தனை ஆங்கில பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து உங்கள் உள்ளத்தில் பதியும். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ண மாட்டீங்க, நீங்கள் எடுத்து சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியாது, சும்மா பதிஞ்சு கிடக்கும். ஆனால் பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு சொன்னால் என்னென்ன பதிஞ்சிச்சு அதெல்லாம் ஒரு ஆங்கிலம் வரும், அரபி வரும், மலையாளம் வரும், சிங்களம், என்னென்னத்தை நீ கேட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் உள்ளே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அறிவு இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம், நமக்கே தெரியாது, பிள்ளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அவனுக்கு தான் மூளை வேலை செய்யலையே. அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அது பேய், இதான் பேயின்னு நினைக்கிறார்கள். இது என்னன்னு கேட்டால் இது கவுன்சிலிங் கொடுத்தா தெரிஞ்சு போயிடும், இவனுக்கு நோய் இருக்குதா நடிக்கிறானான்னு தெரிஞ்சு போயிடும். எத்தனை பேர் வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக வேண்டி பேய் வேஷம் போடுறாங்க, ஆண்கள் பெண்கள்லாம். அப்படி போட்டோம்னு சொன்னால் என்ன செய்வாங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற ஒரு கருத்தை சாமியார் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் பேய் இருக்கே தவிர பேயின்னு ஒன்று கிடையாது என்பது தான் இஸ்லாத்தின் நிலை. மீதி உள்ள விஷயங்கள் நிறைய கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு இன்ஷா அல்லாஹ் மீதி வந்து அடுத்த வாரம் வச்சுக்கிறோம். இதனுடைய தொடர்